அரம்பு டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 25 கார்த்திக் கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். அந்த ரவுடிங்க நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அபிராமியை கடத்திட்டோம், நேராக குடோனுக்கு தான் மேடம் கொண்டுட்டு போகிறோம், அங்கே போயிட்டு அந்த லேடியை கட்டி போட போகிறோம். சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என்ன ஆனாலும் சரி அந்த பொம்பளை தப்பிக்க விட்டுறாதீங்க. அந்த கார்த்திக் இருக்கான்னு அவன் கண்டிப்பாக அவங்க அம்மா கடத்தப்பட்டது தெரிஞ்சு கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்காக வருவான். என்ன ஆனாலும் சரி அந்த அபிராமி மட்டும் அவன் கையில் சிக்கக்கூடாது. நாளைக்கு காலையில் நான் ஒரு டைம் சொல்லுவேன். ஸோ அந்த டயத்துக்கு நீங்கள் அபிராமியை கோவிலுக்கு கொண்டுட்டு வரணும். இதை கேட்டதோட அந்த ரவுடிங்களும், சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அந்த டயத்துலையே அந்த லேடியை கொண்டுட்டு வரோம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட அபிராமியும் சரி, அந்த சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. முத்துவேல் சொல்கிறாரு, இத்தனை வருஷமா அந்த சாமுண்டீஸ்வரி என்னை ஜெயிலுக்கு அனுப்புனால அவளுக்கு நான் சரியான ஆப்பு வச்சிருக்கேன். அத்தனை பேருக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி அவமானப்பட போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா முத்துவேல் சொல்றாரு. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா அது மட்டும் இல்லை, அந்த கார்த்திக் ராஜசேதுபதியோட பேரன் சாமுண்டீஸ்வரி கூடயே இருக்கிறதுனால தான் சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கவே முடியலை. ஸோ அவளுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னா அவனை அந்த இடத்த விட்டு துரத்தணும். ஸோ அந்த ராஜசேதுபதியோட பேரன் இவன் தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியே அவனை வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கலாம், ஊர் மக்கள் முன்னாடி அவளை செல்லா காசாக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி சொல்றாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ள நான் எதுக்கு இருக்கேன்? சாமுண்டீஸ்வரிய பழி வாங்குறதுக்காக. இப்ப நான் நினைச்சது நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எதிர்பார்த்தது நடக்கும் பாருங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அந்த கார்த்திக் சரியான யமகாதகன். ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிரச்சனை கொடுக்கறது பார்ப்போம். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இந்த வாட்டி நம்ம போட்ட ஸ்கெட்சிலேருந்து அவனால தப்பிக்க முடியாது. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, எதுக்கும் நாங்க போயிட்டு அந்த அபிராமிக்கு பாதுகாப்பா இருந்துக்கவா? அபிராமி தப்பிச்சு போக ட்ரை பண்ணா என்ன பண்றது? சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க போக வேணாம். நீங்க போனா வேற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுங்க பார்த்துக்கட்டும். அவனுங்க சரியான ஆட்கள் தான். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட நம்ம முத்துவேல் சொல்றாரு, இங்க பாருடா அவனை, சந்திரா நல்ல ஆளை தான் ரெடி பண்ணியிருப்பா, நீ கவலைப்படாத. நாளைக்கு நடக்க போற கோவில் திருவிழாவில் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமியோட கையெல்லாம் கட்டி இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ரவுடிங்க வராங்க. அபிராமியை மயக்கம் தெளிஞ்சு ரவுடிகளை பார்த்து, யாருடா நீங்க? எதுக்கடா என்னை கடத்திட்டு வந்தீங்க? என் பிள்ளைக்கு வேற முடியலன்னு இப்பதான் ஃபோன் வந்துச்சு. என் பிள்ளை எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் அவனை போய் பார்க்கணும். என்னை விட்டுருங்கடா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தரேன் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், உன் பிள்ளைக்கு விபத்துன்னு சொல்லி சும்மா உன்கிட்ட சொல்லி உன்னை வெளியில வர வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னோம். உன் பிள்ளைக்கு ஒன்றுன்னத்தோட அப்படியே ஓடி வந்துட்டேன். அதான் உன்னை அலைக்கா தூக்கிட்டோம். இங்க பாரு, நாளைக்கு காலையில உன்னை கொண்டு போய் கோவில்ல நிப்பாட்டணும். அது வரைக்கும் அமைதியா இரு. தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம்னே தெரியாது, இங்கேயே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தை விட அதிகமான பணம் நான் தரேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் வாய முறி அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க வேற இடத்துல போய் உட்காந்து அவங்க ஏதோ கேம் விளாண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி நினைக்கிறாங்க, ஐயோ கார்த்தி, உனக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி என்ன இங்க வர வச்சு கடத்திட்டாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா உன்னை மாட்டிக்கிறதுக்காக தான் யாரோ ஒருத்தவங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. கார்த்திக், நீ தான் கார்த்திக், எப்படியாவது தப்பிக்கணும். கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. இப்பதான் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் அவனோட வாழ்க்கையில வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. கடவுளே, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு அபிராமி சாமியை கையெடுத்து கும்பிட, இன்னொரு பக்கம்
அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் இடம் தெரியாம காலி பண்ணிடுவோம், வாயை மூடி. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு காலையிலே எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஐயா கார்த்திக், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ இந்த நகையை வந்துட்டு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும், நகையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி போயிட்டு நேராக நகையை எடுத்துகிட்டு வராங்க. ஐயா கார்த்தி, இதில் தான் கார்த்தி நகை இருக்குது அப்படின்ட்டு அந்த நகையை திறக்கிறாங்க. பார்த்தா வெறும் பெட்டி மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து அதில் உள்ள நகையை காணும். அதை பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, இதில் உள்ள நகை எங்கே அப்படின்னு. அப்போ ரேவதி, ரோஹிணி, நம்ம துர்கா, ஸ்வாதி, மயில் வாங்கணும், ராஜராஜா, கார்த்தி அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நைட்டு தானே நகையை காமிச்சிங்க, நைட்டு இருந்த நகை எங்கே போணுச்சு அப்படின்னு. அப்போதான் மயில் வாங்கணும் சொல்கிறாரு, சகல நைட்டு ஏதோ அந்த பீரோல் பக்கத்தில் தானே சகல சத்தம் கெட்டுச்சு. அப்போ யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து நகையை எடுத்திருக்கான். நம்ம தான் போனேன்னு நினச்சி அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. மாப்பிள்ள நம்மளை நல்லா ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்து எவனோ நகையை எடுத்துகிட்டு போயிட்டான் மாப்பிள்ள. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊர் மக்கள் வந்துடுவாங்களே. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஐயா கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊர் மக்கள் வந்துடுவாங்க, அவங்க கண்டிப்பாக நகையை கேட்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கார்த்திக் சொல்கிறாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ மயில் வாங்கணும் சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஐயோ ஊர் மக்கள் வந்துட்டா நகையை கேட்பாங்களே. அதே நேரம் அந்த இடத்துக்கு ஊர் மக்கள் வந்துடுறாங்க. அப்போ பரமேஸ்வரி அவங்கள பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவில் பூஜை ஆரம்பிக்க போகுது, அம்மா நீங்க அந்த சாமி நகைகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமி நகையை எடுத்துட்டு போறதுக்கு நல்ல நேரத்துல தானே வரணும், நீங்க என்ன இந்த மாதிரி நேரத்துல வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னும் நல்ல நேரம் வர்றதுக்கு 1 மணி நேரம் இருக்கு, அதனால கொஞ்சம் இருந்து நகையை எடுத்துட்டு போங்க. சாமி நகை எடுத்துட்டு போறதுக்கு நல்ல நேரம் தானே வேணும். அப்ப அந்த விருமன் சொல்றாரு, என்ன நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாமி நகையை தானே எடுக்க வந்திருக்கோம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏ விருமா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, சாமி நகைய நல்ல நேரத்துல என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுதான் நல்லது, உனக்கு நல்லது கேட்டது எதுவுமே தெரியாதா, அமைதியா இரு விருமா. அப்ப விருமன் நினைக்கிறாரு, இந்த கிழவி 1 மணி நேரத்துல அந்த நகையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பேசிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணாலும் சரி அந்த நகை கிடைக்காது அப்படின்னு விருமன் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம அபிராமியோட டிரைவர் இருக்காங்கல்ல, கூட்டிட்டு வந்த டிரைவர், அவரு நேரா நம்ம கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு அம்மாவை சேஃபா அங்கதானே பாத்துக்கிட்டு இருக்கா. அவரு சொல்றாரு, கார்த்திக் சார் இங்க ஒரு பிரச்சனை ஆகிட்டு, அபிராமி மேடம் பாதி குரல எங்கேயோ கிளம்புனாங்க, சரின்னு நானும் கூட்டிட்டு வந்தேன். அப்ப திடீர்னு 4-5 ரவுடிங்க என் வண்டியை நிப்பாட்டி அபிராமி மேடத்தை கடத்திட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா சார், அபிராமி மேடத்தை கடத்திட்டு போயிட்டாங்க, யாரு கடத்தினதுன்னு எனக்கு தெரியல சார். இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கார்த்திக் நின்னுகிட்டு இருக்கும் பொழுது பரமேஸ்வரி அங்கிருந்து வராங்க. ஐயா கார்த்தி அப்படின்னு. கார்த்திக் நினைக்கிறாரு, அம்மா காணாம போன விஷயம் பாட்டிக்கு தெரிய வேண்டாம், கண்டிப்பா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சோ பாட்டி கிட்ட நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு கார்த்திக் நினைக்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, நீ சொன்ன மாதிரியே 1 மணி நேரம் எப்படியோ நான் டிலே பண்ணிட்டேன்ப்பா, 1 மணி நேரத்துக்குள்ள நகை வந்துருமாப்பா. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி கண்டிப்பா நகை வரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சொல்றாரு, சரி பாட்டி நீங்க போய் அவங்கள சமாளிங்க, 1 மணி நேரத்துல நான் நகையோட வரேன் அப்படின்னு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரம் மயில் வாகனமும் கார்த்திக் கூடயே வராங்க. மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி நகை காணாம போனதை விட உன் முகம் வேற என்னமோ கவலையா இருக்கு. கார்த்திக் சொல்றாரு, ஆமா மயில் வாகனம், எங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்கள யாரோ கடத்திட்டாங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்னது அம்மாவை கடத்திட்டாங்களா? அம்மாவை தான் பாதுகாப்பா எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொன்னியே, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ அதுக்கு தான் கார்த்திக் சொல்றாரு, பாதுகாப்பாக தான் அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாரு அம்மாவை கடத்தினதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க மயில் வாகனம். அப்ப எப்படி வந்துட்டு அம்மாவை காப்பாத்துறது? கார்த்திக் சொல்றாரு, அம்மாவையும் ஒரு பக்கம் காப்பாற்றணும், ஒரு பக்கம் காணாம போன நகையையும் எப்படியாவது எடுக்கணும். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகமா இருக்கு. கார்த்திக் சொல்றாரு, யாரு? மயில் வாகனம் சொல்றாரு, ஒருவேளை அந்த சந்திரா சிவனாண்டி இந்த புதுசா கூட வந்து சேர்ந்திருக்கானே முத்துவேல், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதாவது இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்களோ. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். மயில் வாகனம் சொல்றாரு, எப்ப சாப்பிட நான் சந்திரா சின்ன மாமியாரை போய் பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. கார்த்தியும் சரி, அவங்க யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசுனா அப்படியே என்கிட்ட சொல்லுங்க. இதை கேட்டதோட அந்த மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நைஸா சந்திரா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு சந்திரா கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் கார்த்தி மாப்பிள்ளை கூடயே ராஜா மாப்பிள்ளை கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு அத்தை அத்தைன்னு சொல்லி இங்கேயே நிக்கிறீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல எனக்கு பிடிக்கல, அதான் அவங்க கூட போகல, அதான் கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கலாமேன்னு வந்தேன், அத்தை கூட இருந்தா தானே எனக்கும் கெத்து கிடைக்கும். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு. அதே நேரம் நம்ம சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோனை பார்த்துட்டு மயில் வாகனத்தை பார்க்க மயில் வாகனம் சொல்றாரு, என்னத்த ஃபோன் அடிக்குது எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னையே பார்க்குறீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்ல ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன். அத்தை நான் அக்கா நான் ஃபோன் பேசிட்டு வரேன். மயில் வாகனம் சொல்றாரு, என்னத்த இது இது மாதிரி அத்தை கிட்ட கூட நின்று ஃபோன் பேச மாட்டீங்களா? ஸோ இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 1000 பர்சனல் இருக்கும், நான் இது கம்பெனி விஷயமா பேச போறேன் அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம மயில் வாகனமும் சரி சரி போய் பேசுங்க அப்படின்னு சொன்னதோட சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் ஃபாலோ பண்ணி போறாரு. அப்ப சந்திரா வந்துட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி அந்த அபிராமியை யாரும் காப்பாத்திடக்கூடாது, அவளை வச்சுதான் நம்ம பக்கமான ஒரு பிளான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதோட அந்த மயில் வாகனமும் இதையெல்லாம் கேட்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அந்த அபிராமியை காரணம் முன்னிட்டு வெளியில விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு செம ஷாக்கு. அப்ப நீங்க தான் வந்துட்டு பாவம் அபிராமி அம்மாவை கடத்தி வச்சிருக்கீங்களா, இது உடனே நம்ம கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு மயில் வாகனம் டக்குன்னு திரும்புறாரு. அப்ப சந்திரா டக்குன்னு மயில் வாகனத்தை பார்த்துடுறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோயோ இவன் வேற பார்த்துட்டானா, இதுக்கு தான் நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான் போல, இப்போ உடனேயே போய் அவன் கார்த்திகிட்ட சொல்லிடுவான், அவன் கண்டிப்பா அபிராமியை காப்பாற்ற போயிடுவான், விடக்கூடாது, நம்ம இதை உடனே அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க ஒரு பிரச்சனை ஆகிருச்சு. சிவனாண்டி கேட்குறாரு, என்னாச்சு சந்திரா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் உங்ககிட்ட ஃபோன் பேசினத அந்த மயில் வாகனம் ஒட்டு கேட்டுட்டான், அவன் நேரா கார்த்திகிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்ல போறான், இப்ப கண்டிப்பா அந்த கார்த்திக் அபிராமியை காப்பாத்துறதுக்கு போவான், நீங்க எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிட்டு அபிராமிய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி நேரா முத்துவேல் கிட்ட, அந்த கார்த்திக் இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிராமி இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும், அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அபிராமிய வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னதோட முத்துவேலும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் இங்கேருந்து போயிட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாரு. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சகல நான் சந்தேகப்பட்டது கரெக்டா ஆயிருச்சு, உண்மையாவே அந்த சந்திரா தான் அம்மாவை கடத்தி வச்சிருக்கிறது, ஏதோ ஒரு குடோன்ல கடத்தி வச்சிருக்காங்களாம். இது கேட்டதும் கார்த்திக் சொல்றாரு, சோ எந்த குடோன் அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி ஏதோ நம்ம கோவிலுக்கு பக்கத்துல ஏதோ குடோன் இருக்கான், அந்த இடம்ல ஏதோ பேசிக்கிட்டாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்த சந்திர சின்ன மாமியாருக்கு வேற வேலையே இல்ல, இதுவும் அவங்க குடும்பம் தானே, தேவையில்லாம எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம மயில் வாகனம் டென்ஷன் ஆக்குறாரு. அப்புறமா நம்ம மயில் வாகனம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து நேரா அபிராமிய பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அங்க அபிராமி கட்டி போட்டிருக்காங்க. சிவனாண்டி நேரா அபிராமி கிட்ட போய் நிக்க, அபிராமி நேரா சிவனாண்டிய பார்த்து, ஏய் நீ அந்த
சந்திராவோட புருஷன் தானே. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, பரவாயில்லையே அபிராமி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் உன் சொந்தக்காரன் தான். அப்ப அபிராமி சொல்றாங்க, சொந்தக்காரனா இருந்துகிட்டு எதுக்குடா என்ன கடத்தின? சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரி தோற்கணும், அதுக்கு உன் புள்ள இடைஞ்சலா இருக்கான். எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய தோற்கடிக்கணும் அப்படின்னு பார்த்தா உன் புள்ள இடையில வந்து நின்னுகிட்டு இருக்கான். அதனாலதான் உன் புள்ள அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களை பத்தின உண்மைகளை நிரூபிக்க போறேன். கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு எல்லாரையுமே துரத்தி அடிச்சிடுவா. அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி சாமுண்டீஸ்வரி அனாதையா இருப்பா, அவளை பழி வாங்கலாம். இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, என் புள்ள கார்த்திய பத்தி உனக்கு இன்னும் தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. இங்க பாரு, அவன் கண்டிப்பா உனக்கு சரியான ஆப்பு வைக்க போறான்டா. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அவனுக்கு நீ எங்க இருக்கன்னு கூட தெரியாது, அப்பட எப்படி, இங்க பாரு, உன்னை வேற இடத்துக்கு தூக்க போறான் அப்படின்னு சொன்னதோட வெளியில சட்டம் கேக்குது. ரவுடிங்களை எல்லாம் கார்த்திக் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப முத்துவேல் சொல்றாரு, டேய், அவன் வந்துட்டான் போல. அப்ப அபிராமி சொல்றாங்க, நான் சொன்னேன்ல என் புள்ள நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு வந்துருவான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏய் வாய முறி அப்படின்னு சொல்ல அபிராமி சட்டம் போடுறாங்க, கார்த்தி நான் இங்க இருக்கேன்ப்பா அப்படின்னு. கார்த்திக்கே அபிராமியோட வாய்ஸ் கேக்குது. அப்ப கார்த்திக் அங்க இருந்து வர சிவனாண்டி டக்குன்னு கார்த்தியை அடிக்கிறதுக்காக வர கார்த்திக் சிவனாண்டியே வெளுத்து கட்டுறாரு. சிவனாண்டிய அடிச்சு விரட்டி விடுறாரு. முத்துவேல் தடுக்க வர முத்துவேலுக்கும் பயங்கரமா அடி விழுகுது. அவங்க ரெண்டு பேருமே செம்மையா அடி வாங்கிட்டு கீழே விழுகுறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இவங்களை விடுப்பா, இவங்க உன் சொந்தக்காரவங்கப்பா. கார்த்திக் சொல்றாரு, சரிம்மா அப்படின்ட்டு வந்து அபிராமியோட கை காலு கட்டு எல்லாம் அவித்து விடாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, வாப்பா போகலாம். கார்த்தியும் சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. சிவனாண்டி இத பாத்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு சீக்கிரமா இப்படி வந்து காப்பாத்திட்டானே அப்படின்னு. சந்திரா நேரா போன் பண்றாங்க, போனை எடுக்கல. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா அங்க ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குமோ, நம்ம போவோம் அப்படின்ட்டு சந்திரா இங்க இருந்து வராங்க. வந்து பார்த்தா சிவனாண்டியும் முத்துவேலும் பயங்கரமா அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க ஆச்சு? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அவன் எப்படியோ அவங்க அம்மா இருக்கிற இடத்தை தெரிஞ்சு வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு அவங்க அம்மாவை கொண்டுட்டு போயிட்டான். இது கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா எப்படியாவது அவனை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது முடியவே இல்லையே, இப்ப என்ன சந்திரா பண்றது? சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவன் எத்தனை நாள் இப்படி தப்பிச்சு போறான் அப்படிங்கிறத பாத்துறேன் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அவனை துரத்தி அடிச்சாதான் சந்திரா அந்த சாமுண்டீஸ்வரியை பழி வாங்க முடியும். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேலேயே அவன் கை வச்சுட்டான்னு அவனுக்கு நான் சரியான ஆப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் அபிராமியை கூட்டிட்டு போயிட்டு, அம்மா உங்களை கோவிலுக்கு வர வேண்டாம்னு சொன்னது என் தப்புதான், ஆனா என்ன பண்றது, உங்களோட மருமகள்கள் எல்லாருமே உங்களை பாத்துட்டாங்க, அதனாலதான் உங்களை வந்துட்டு இந்த இடத்த விட்டு போக சொன்னேன், என்ன மன்னிச்சிருமா. அபிராமி சொல்றாங்க, பரவாயில்லப்பா, நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக தானப்பா நீ இப்படி போராடிக்கிட்டு இருக்க, அதனால எனக்கு உன் மேல எந்தவித கோவமும் இல்ல அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிம்மா, நீங்க நேரா பாட்டி வீடு இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கோங்க, மத்தத பாத்துக்கலாம். இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்படிதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.